ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜெயிலம் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாராரு. கடகம் குரு பகவானுக்கு உச்ச வீடு, நண்பருடைய வீடு. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச வீட்டுக்கு போறாரு. நம்ம அத்தனை பேருக்கும் உச்ச பலன்களை கொடுக்க போறாரு. பொதுவாவே சுப கிரகங்கள்ல முழுமையான சுபர்னா அது குருவை தான் சொல்லலாம். சுக்கிர பகவானும் முழு சுபர் தான். இருந்தாலும் குரு பகவான் பார்த்தாலே கோடி தோஷ நிவர்த்தி. ஒரு ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்க்க தோஷ நிவர்த்தி, கோடி நன்மை. குருனா யாருங்க? பொதுவா குருனா தனகாரகன், பணத்துக்கு, பெரும் பணத்துக்கு அதிபதி. புத்திரகாரகன், குழந்தை வேணுமா குருவை தான் பார்க்கணும். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுமா குரு பலன் வேணும். இப்படி எல்லாத்துக்குமே குரு குருன்னு குருவை பத்தியே பேசுவோம். சூரிய குடும்பத்திலேயே பெரிய கோள் வியாழன். சூரியனாக முயற்சித்து தோற்று போன கிரகம் குரு. இந்த வியாழ பகவான், பிரகஸ்பதி, தேவர்களின் குரு. இந்த நவகிரகத்துல இருக்கிற குரு பகவான் அதிக காந்த புலம் கொண்ட கோள்னா அது வியாழன் தான். ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி அதெல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது. நார்மலா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியுமே தவிர, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு விழிப்புணர்வு, ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இதெல்லாம் முன்னாடி எல்லாம் யாருக்கும் அவ்வளவா தெரியாது. முக்கிய ஸ்தலங்கள்ல மட்டும்தான் விசேஷமா இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சது. குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், இல்ல முக்கிய விரத நாட்களா இருக்கட்டும், எல்லா கோயில்லையும் கூட்டம் இடி முழங்கும். இப்ப இந்த குரு பயிற்சி பாருங்களேன், மக்கள் கொண்டாடக்கூடிய நாளா மாறிடுச்சு. இந்த கோச்சார கிரகங்களின் பயிற்சிகளை மக்கள் கொண்டாடுறாங்க. மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா தைப்பூசம் மாறினதுனாலதான் நம்ம கவர்மெண்ட் தைப்பூசத்தை கவர்மெண்ட் ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி குரு பயிற்சியையும் கவர்மெண்ட் அன்னைக்கு ஹாலிடே விடுற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் ஈஸியா போய் கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக முக்கிய ஸ்தலங்கள் இருக்கிற இடத்துக்காவது அட்லீஸ்ட் அன்னைக்கு லோக்கல் ஹாலிடே அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப தூரத்துல இல்ல. அதுவும் அந்த நாளையும் நம்ம சீக்கிரமே பார்க்க போறோம். அப்போ மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பகவான் மட்டும்தான் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சரம், ஒரு ஸ்திரம், ஒரு உபயம் 3 ராசிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். குரு பாக்குற இடம் சுபிக்ஷமாகும், குரு பாக்குற இடம் புனிதமாகும், குரு பாக்குற இடம் வளரும். அப்ப அதுக்காக நம்ம ஜாதகத்துல ஐயா கொஞ்சம் ஒரு கட்ட தள்ளி உட்காருங்க, என்னோட 7ஆம் இடத்தை பாருங்க, என்னோட 5ஆம் இடத்தை பாருங்க, நீங்க பாக்குற இடம் எனக்கு திருமணமாகும், எனக்கு குழந்தை கிடைக்கும், நம்மளால நகர்த்தி வச்சுக்க முடியுமா? முடியாது. அதுக்காக தான் ஒரு வருடமும் குரு ஒரு ராசிக்கு பயிற்சியாராரு. அப்போ 12 வருஷம் ஒரு ராசி மண்டலத்தை சுத்தி வருவாரு. அப்ப இதனால என்ன ஆகும்? நமக்கு நம்மளுடைய அத்தனை கட்டங்களையும், நம்மளுடைய அத்தனை ஸ்தானங்களையும் குரு பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் தனகாரகன். பெரிய செல்வம் வேணுமா குருதான் வேணும். குழந்தை வேணுமா, வம்சம் தலைக்கணுமா குருதான் வேணும். திருமணம் நடக்கணுமா குருதான் வேணும். ஒரு பெரிய பதவி, பெரிய ப்ரமோஷன் கிடைக்கணுமா குருதான் வேணும். ஒரு விதத்துல குரு பகவான் தந்தைக்கான காரக கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான், பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். எல்லா பாக்கியமும் வேணும்னா குரு நல்லா இருக்கணும். ஒரு நல்ல ஆசான் வேணுமா குரு நல்லா இருக்கணும். இல்ல நீங்க ஒரு பேராசிரியர் ஆகணுமா குரு நல்லா இருக்கணும். இல்ல ஒரு உயர் கல்வி படிக்கணுமா, கல்விக்கு காரகன் புதன் பகவான், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா பெரிய பதவி, பெரும் பதவி, தூரதேசத்து பயணம், பெரிய படிப்பு, PhD போன்ற பெரிய படிப்பு, அப்போ எவ்வளவு பெரிய படிப்புனாலும் அதை படிக்கிறதுக்கு குரு பகவானோட அனுகூலம் வேணும். நம்ம யாருமே பிறந்ததுல இருந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல, எல்லா இடத்துக்கும் போய் பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப தூர தேசத்து பயணத்துக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் ஒருத்தர் நம்மளுக்கு பலமா இருந்துட்டா போதும், நம்மளுடைய அத்தனை விஷயங்களும் நமக்கு கை கொடும். அப்படி உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நல்லதை கொடுக்கறதுக்காக குரு பகவான் அவருடைய உச்ச வீட்டுக்கு பயணிச்சு நம்ம அத்தனை பேருக்கும் உச்ச பலன்களை கொடுக்க போறாரு. இப்போ மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்திருக்காரு. கடகம் ஒரு ஊமை ராசி, ஒரு நீர் ராசி, சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரனுடைய காரகங்கள் அத்தனையும் குரு பகவான் கொடுப்பாரு. நிறைய பயணம் பண்ண போறோம், நிறைய டிராவல் ஃபீல்டு இம்ப்ரூவ் ஆக போகுது, டூரிசம் டிபார்ட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக போகுது. சந்திரன்னா என்ன? தாய்மை. அப்ப குழந்தை கிடைக்காத அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல குழந்தை கிடைக்க போகுது. எத்தனை வருஷம் ஆனாலும் தவம் வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை வேணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பகவான் அவருடைய பார்வையால, அவருடைய உட்கார்ந்துருக்க அந்த உச்ச வலிமையினால அத்தனை தம்பதியருக்கும் குழந்தை கொடுக்க போறாரு. அதே மாதிரி சந்திரன்னா மதிகாரகன். மனநலம் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அத்தனை பேர்ல சரி ஆகலாம் அப்படின்னு அவங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப்ல இருந்தா இந்த டைம்ல கண்டிப்பா குரு பகவானுடைய உச்ச வலிமையினால ஒரு சில மனநல பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அவருடைய மனநலனை சீர் செய்து கொடுக்க கூட இந்த குரு பகவான் உதவுவார். அதே மாதிரி கடகம் ஊமை ராசி.
அப்போ பேச்சு லேட் ஆயிட்டு இருக்க குழந்தைகள் அல்லது பிறவியிலேயே பேசுறதுக்கான தடைப்பட்ட குழந்தைகள்லாம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. என் குழந்தை 5 வயசு ஆயிடுச்சு இன்னும் பேசல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட நிறைய குழந்தைகள் இந்த டைம்ல பேச ஆரம்பிப்பாங்க. கடக வீட்டுல அமர்ந்த குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பாக்குறாரு. விருச்சகம்ங்கிறது 8ஆம் வீடு. 8ஆம் இடம்னாலே மர்மஸ்தானம், மறைவு ஸ்தானம். விருச்சகமும் உமை ராசி. அப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் யாருமே இதுவரையும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த வருஷம் நிறைய கிரியேட் ஆகும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய வரும். இன்னும் சொல்ல போனா மரைன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் நிறைய வரலாம். கடல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் நிறைய வரலாம். சயின்டிஸ்ட்கெல்லாம் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணி தோத்து போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்படி அத்தனை தடவை 100 தடவை தோத்தவங்களுக்கு கூட இந்த டைம்ல அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சது அவங்களுக்கு கிடைக்கும், சக்சஸ் ஆகும். அடுத்து குரு பகவான் மகர ராசியை பார்ப்பாரு. அவருடைய சப்தம பார்வையால மகர ராசியை பார்ப்பாரு. மகர ராசிங்கிறது 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம்னா என்ன? தொழில். அப்போ இயற்கையாவே இந்த இயர் அத்தனை பேருக்கு தொழில் நல்லா இருக்கும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும்னு. அப்ப கர்ம புத்திரன் கிடைக்க போறாரு. புத்திர காரகன் பாக்குறாரு. அப்ப குழந்தை இல்லாத அத்தனை பேருக்கும் குழந்தைய கொடுக்க போறாரு. அவருடைய 9ஆம் பார்வையா மீன ராசியை பார்ப்பாரு. மீன ராசியும் கடல் ராசி. அப்ப கடல் சார்ந்த போக்குவரத்துகள் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மகரமும் கடகமும் நம்ம இந்தியாவையும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் ரெப்ரசென்ட் பண்றதா நிறைய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பெஷலாவே நம்மளுடைய இந்தியாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலம்னு சொல்லலாம். நீங்க பாருங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸும் நம்மளுடைய தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ற பிளேயர்ஸும் நிறைய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாங்க. குரு பகவானை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம், ஒரு நாள் பத்தாது. இனி 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல குரு பகவான் 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல அமர்றது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். பொதுவா இயற்கை சுபர் 3ஆம் இடத்துல அமரக்கூடாது. ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் இடத்துக்கு போகலான்னு ஒரு கருத்து. ஏன்னா குரு உங்களுக்கு அட்டமாதிபதி, லாபாதிபதியும் அவர்தான். ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உங்க ராசிநாதருக்கு எதிரி. கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம் தானே. கடந்த வருஷத்துல ஏக டாப்பா இருந்தது ரிஷபம். இப்ப அதே உற்சாகம், அதே உத்வேகம் எல்லாமே கண்டினியூ ஆக போகுது. சின்ன ஒரு சில மைனஸ் இருக்கு, அது என்னன்னு லாஸ்டா பார்ப்போம். ஆனா என்னென்ன பாசிட்டிவ் கிடைக்கும், மறுபடியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அத்தனை நன்மைகளும் மீண்டும் என்னென்ன கிடைக்கும் பார்க்கலாம். 3ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் எங்க பாக்குறாரு? டைரக்டா உங்களுடைய 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் இடம்னா என்ன? கலஸ்திர ஸ்தானம். அப்போ திருமணமாகாத அத்தனை பேருக்கும் இந்த டைம்ல திருமணம் கன்ஃபார்ம். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு, ஏகப்பட்ட நபர்களுக்கு சென்ற ஆண்டு நிறைய திருமணம் நடந்திருக்கு. இப்ப இந்த வருஷமும் திருமணம் மிச்சம் மீதி இருக்க ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் திருமணம் நடக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை. அல்லது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டமும் இதுதான். 7ஆம் இடம்னா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றது. அப்ப யாருக்காவது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணணும்ன்ற தாட் இருந்ததுன்னா இந்த டைம்ல கன்ஃபார்மா பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். லாஸ்ட் டைம் நீங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. இந்த டைம்ல நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். உங்களுடைய கூட்டாளிகளை சொல்றது, உங்களுடைய நண்பர்களை சொல்றது 7ஆம் இடம் தான். அப்ப ரொம்ப நாள் நண்பர்கள் பிரிஞ்சிருந்தீங்க, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா இந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க மறுபடியும் மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். தொழில் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே முக்கியமானவங்க வாடிக்கையாளர்கள். வாடிக்கையாளர்களே தெய்வம். அவங்க வந்தாதான் அவங்களால பிசினஸ் பண்ண முடியும், நீங்க தொழில் பண்ண முடியும். இப்ப தொழில்ல இருக்க அத்தனை பேருக்கும் நீங்க இழந்த வாடிக்கையாளர்களை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசி பொதுவாவே நிறைய ட்ரெஸ் வாங்கி குமிப்பீங்க, ட்ரெஸ்ல நிறைய ஆசைப்படுவீங்க, அழகா இருப்பீங்க, இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இந்த குரு பயிற்சி டைம்ல நீங்க ஒரு பீரோல ட்ரெஸ் வச்சு அடுக்கிருந்தீங்கன்னா பத்தவே பத்தாது. நீங்க நிறைய ட்ரெஸ் வாங்கி குமிக்க போறீங்க. ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை நிறைய உண்டு. அதே மாதிரி கிஃப்ட் நிறைய பேருக்கு இந்த டைம்ல ஏதோ ஒரு விதத்துல கிஃப்ட்ஸ் நிறைய வந்து சேரப்போகுது. தொழில் பண்ற இடத்துல வேலையாட்கள் சரியில்லைன்னா அதோடைய வேதனை எப்படி இருக்கும்னு முதலாளிகளுக்கு தான் தெரியும். ரிஷபராசி முதலாளிகளா நீங்க இருந்தீங்கன்னா நம்பகத்தன்மையான வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அடுத்து குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆம் இடம்னா பாக்கிய ஸ்தானம். அத்தனை பாக்கியமும் உங்ககிட்ட கிடைக்க போகுது. தந்தை ஸ்தானம். அப்ப தந்தையினுடைய உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு இருந்தா கிளியர் ஆயிரும். நிறைய பேருக்கு தந்தையாக கூடிய யோகம் கிடைக்கும்.
9ஆம் இடம்னா தூர தேசத்து பயணம். சோ நீங்க ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணவங்க எல்லாம் இந்த டைம்ல தாராளமா ட்ரை பண்ணலாம். PhD போன்ற ஆராய்ச்சி படிப்புகள், பெரிய படிப்புகள் எல்லாம் சொல்றது 9ஆம் இடம் தான். அப்ப இன்னும் படிக்கணும், திருமணத்துக்கு அப்புறம் படிக்கணும், இல்ல நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புதிய கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா அத்தனை பேரும் இந்த டைம்ல நீங்க படிக்கலாம். இல்ல ஒரு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் ஒரு இல்லத்தரசி, மறுபடியும் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறேன், TNPSC படிக்க போறேன், பேங்க் எக்ஸாம் படிக்க போறேன்னா இந்த டைம்ல தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். 9ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய பாக்கியத்தை சொல்ற இடம். அப்ப அதுக்கு வந்ததுதான் நம்மளுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதே 9ஆம் இடம் தான் தூர தேசத்து பயணம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க யாத்திரை செல்றதுனால உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியங்களும் கிடைக்கும், பூர்வீக பலன்கள் எல்லாம் கிடைக்கும். நிறைய பேரு நிறைய கோயில்களுக்கு போக போறீங்க. 9ஆம் இடம் தான் 2வது திருமணத்தை சொல்றது. ஒரு சிலர் அவருடைய சுய ஜாதகத்தின்படி ஒரு சில தடங்களால 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மறு வாழ்க்கையான 2வது திருமணம் அமையக்கூடிய ஒரு யோகம். 11ஆம் இடம், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை உங்களுடைய லாபாதிபதியே பாக்குறாரு, அந்த வீட்டையே பாக்குறாரு. அப்ப அங்க யார் இருக்கா? தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அங்க அந்த லாபஸ்தானத்தையும் பார்த்து தர்ம கர்மாதிபதியான சனி பகவானையும் பார்த்தா நம்பர் 1 யோகமான தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு வேலை செய்யும், லாபம் கிடைக்கும். இப்பதான் சொன்னேன் பழைய மீண்ட வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு. அப்போ பழைய வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கையினால உங்க பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும். இதனால என்ன கிடைக்கும்? நிறைய லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 11ஆம் இடம்னா ஆசைகளை சொல்லக்கூடிய இடம். மனிதர்களுக்கு இயற்கையாவே ஆசைங்கிறது மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட கால ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். பொன் பொருள் சேர்க்கை உண்டு, ஆபரண சேர்க்கை உண்டு. வட்டி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த டைம்ல நல்லா இருக்கும் பிசினஸ். ஏதோ ஒரு விதத்துல அத்தனை ரிஷபராசிக்காரர்களும் உங்களுடைய குறிக்கோளை அடைஞ்சே தருவீங்க. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். சரி, 3ஆம் இடத்துல அமர்ந்த இந்த குரு பகவானால என்ன நெகட்டிவ் இருக்கும்னா ரொம்ப பெருசா இல்ல, சின்னதா ஒரு இடமாற்றம் உண்டு. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல வீடோ ஆபீஸோ இல்ல வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்பரோட சேர்ந்தோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு இடமாற்றம் உண்டு. அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம்ங்கிறது தைரிய ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல அட்டமாதிபதிங்கிற குரு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு சிலருக்கு உங்களுடைய தைரியம் சில நேரங்கள்ல கலக்கம் ஏற்படலாம். சிலருக்கு உங்களுடைய அபரீத வளர்ச்சியால ஒரு சில எதிரிகள் உருவாகலாம். அதே மாதிரி பிளானிங், திட்டமிடல், நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதை வெளியில சொல்லக்கூடாது. ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கும். இன்னும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த ஆபரண சேர்க்கை சில நேரங்கள்ல கவனக்குறைவால மிஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஆபரணங்கள் விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதினு சொல்லலாம். இப்ப 3ஆம் இடம் கழுத்து அப்படிங்கிற ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கு. உங்களுடைய ஆபரணங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நீங்க போன வருஷம் எப்படி ரொம்ப ஹாப்பியா நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தீங்களோ அதே மாதிரி ஜாலியா எல்லா வித நன்மைகளையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். இந்த குரு பயிற்சியில எல்லாரும் என்ன பண்ணலாம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அமைஞ்சிருக்க குரு பகவானுடைய ஸ்தலத்திற்கு போயிட்டு வரலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகாமையில் இருக்க குருவித்துறைங்கிற குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அல்லது திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் குருவினுடைய அம்சமா திகழ்றவர். பிராக்டிக்கலா என்ன பண்ணிக்கலாம்னா, குரு குழந்தைக்கு காரகமா வரவர். அப்போ குழந்தைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம், படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல மருத்துவ செலவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அல்லது திருமணத்துக்கான முக்கிய கிரகம் குருபலம் வந்துருச்சோம்னா கேட்பாங்க. அப்போ ஏழை எளிய பெண்களுக்கு திருமணத்துக்கான உங்களால முடிஞ்ச சிறிய உதவி செய்யலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இல்ல பரிகாரமா தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைகள்ல வெள்ளி கொண்டை கடலைய நவகிரக ஸ்தலத்திலேயோ அல்லது குரு ஸ்தலத்திலேயோ தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்திலேயோ நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு உங்க கையால அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு கொடுத்து தானம் பண்ணிட்டு வரலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.